ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பேர்ட்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் இங்கே வரலான்னு பார்த்துட்டு இருந்தோம், டைம் கிடைக்கல. இன்றைக்கி தான் நம்ம வந்திருக்கோம். உள்ளே நுழைஞ்சோன்னே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட டூ வீலர் பார்க்கிங், ஃபோர் வீலர் பார்க்கிங் தான் இருக்குது. நம்ம டூ வீலர் பார்க்கிங்கில் வண்டியை போட்டுட்டு அப்படியே உள்ளே போகலாம். டூ வீலருக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வாங்கலை, ஃப்ரீ தான் நினைக்கிறேன். பேர்ட்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. இப்போ உள்ளே நுழையும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பெரியவங்களுக்கு 200 குழந்தைங்களுக்கு 150 120 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த கேட் வழியாக ஒவ்வொரு ஆளாக அனுப்புகிறாங்க. இந்த கேட்டுக்கிட்டேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நெருப்பு கோழிக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதை வாங்கிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்தோம்னா இந்த நீர்வீழ்ச்சி மாதிரி என்ட்ரன்ஸில் செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த இடத்துலையே ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள், இந்த நீர்வீழ்ச்சிக்குள்ளாரையும் மீனும் விட்டுருக்குறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நீர்வீழ்ச்சியை பார்த்து முடிச்சுட்டு நம்ம லெஃப்ட் சைடு வழியாக போனோம்னா ஃபஸ்ட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா நெருப்பு கோழி வச்சுருக்குறாங்க. இந்த நெருப்பு கோழி பார்க்கும்போது ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. அதுக்கு ஃபீட் பண்ணலான்னு அவங்க கொடுத்த கீரையை எடுத்துக்கிட்டு நம்ம பக்கத்தில் போனோம். அப்போதைக்கு அழகாக நம்மளை பார்த்துக்கிட்டே அதுவும் வருது. இந்த நெருப்பு கோழிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேருக்கு நேராக அந்த ஃபுட்டை ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா அது கையிலேருந்து வாங்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. கொஞ்சம் சைடாக இருந்து கொடுங்க. அதுவும் சைடாக வாங்கிக்குது. அது பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. குழந்தைங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த நெருப்பு கோழியை பார்த்தோன்னே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ரெண்டு நெருப்பு கோழி பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நெருப்பு கோழி ஓய்வு நிலையில் இருந்தாங்க, என்னன்னு தெரியல. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக 2 முட்டை வச்சுருக்குறாங்க. அதுக்கிட்ட எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதுக்குள்ளார உட்காந்தும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அடுத்தது ஈமு கோழி வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோன்னா புறா வகைகள்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பல நாட்டோட புறாக்களை வச்சுருக்குறாங்க. எல்லா புறாக்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே நான் புறாவை வரிசையாக வீடியோ எடுத்திருக்கேன், எல்லாமே வரிசையாக பாருங்கள். இந்த புறா வகை பார்த்திங்கன்னா கிளிமூக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வைரப்புறா. நீண்ட முகம் டம்ளர். பேரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மூஞ்சி மூடி புறா. உண்மையாலுமே இதோட மூஞ்சியை பார்க்கவே முடியலங்க. ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணாலும் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா மூடிக்கிட்டே தான் இருந்துச்சு. போண்டா புறா. இந்த புறா கன்னியாஸ்திரி புறான்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சின்ன மூஞ்சி புறா. அழகு ஹோமர். கேரியர் புறா. பேர்ட்ஸ் பார்க்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட புறா வகைகள், பறவை வகைகள் எல்லாமே வச்சுருக்குறாங்க.
இது எல்லாமே ஒரே வீடியோவில் வந்து போட்டால் ரொம்ப லென்த்தாக போகும்ன்ட்டு நம்ம ஒரு 2 பார்ட்டு 3 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கோம். இது பார்ட் 1ல் வந்து இந்த புறா வகைகள் இதெல்லாம் வந்து வச்சுருக்குறோம். பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்கள் குழந்தைங்கள ஒரு டைம் நேரில் கூட்டிகிட்டு வாங்க. அவங்க நேரில் ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து எதுவுமே இருக்காது. ரொம்பவே பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. என்ஜாய்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த பார்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்பு புறா.